அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். வீட்ல நோம்பு நேரம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பாத்திரம் குமியுங்க. அதனால வீட்ல கண்டிப்பா டிஷ்வாஷர் ஒண்ணு வேணும். இன்னைக்கு இந்த டிஷ்வாஷர்ல எப்படி நம்ம பாத்திரம் வாஷ் பண்ண போறோம், எப்படி பண்ணா பாத்திரம் கிளீன் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாங்க மெத்தடே. அது நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே நல்லா கிளீன் ஆயிரும். ஹாட் வாட்டர்ல கிளீன் ஆகுறதுனால நல்லா கிளீன் ஆயிரும். இந்த இருக்கு பாருங்க, இந்த விங்ஸ் மாதிரி. அதில் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதோடைய ஹாட் வாட்டர் நல்லா ஃபோர்ஸாக வரும். ஸோ அந்த வாட்டரை உங்கள் பாத்திரத்தில் படுற மாதிரி நீங்கள் பாத்திரம் அரேஞ்ச் பண்ணணும். எல்லாத்தையுமே நல்லா கரெக்டாக கவுத்தி ஒன்று மேலே ஒன்று போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி உள்ளே போகுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அது நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது யாராக எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிளேட்டு நான் கிளாஸு, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. மெல்ட் ஆயிரும். ஏன்னா ஹீட்டுக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆயிரும். பட் ஆனால் நான் டீ வடிகட்டிலாம் போட்டிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் மெல்ட் ஆனதில்லை. ஸ்பூன்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஒன்று பக்கெட் தருவாங்க. அது போட்ட ஸ்பேஸ் பத்தலை. ஸோ நான் இதுலேயே அரேஞ்ச் பண்ணிடுவேன். மிக்ஸி எல்லாமே நம்ம கரெக்டாக கவுத்தி வச்சு அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக பார்க்கும். ஸோ சைடில் இந்த மாதிரி 2 ஸ்பூன் ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. நான் அதை ஸ்பூன் ஒரு இதுலேயும் பெரிய கரண்டி அந்த மாதிரி இதெல்லாம் உள்ள வச்சுருவேன். பெரிய பெரிய ஸ்பூன்ஸ் அதெல்லாம் இன்னொரு சைடில் அந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் இருக்கும். அதில் நான் அந்த ஸ்பூன்ஸ் எல்லாத்தையுமே நான் வச்சுருவேன். பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூன். ஸோ ஏன்னா அதில் நீங்கள் போட்டிங்கன்னா அடியில் இந்த ட்ரே கடையிலையும் ஒரு விங்ஸ் இருக்கும். அந்த விங்ஸ் சுற்றும் போது அந்த பெரிய ஸ்பூன்லாம் போட்டிங்கன்னா தட்டும். அதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கும். தண்ணி ஃபுல்லாக ஃபோர்ஸாக வரும். ஸோ அப்படிங்கிறச்ச நம்ம அதை இப்படி சுற்றி விட்டு பார்க்கணும். எதுலேயுமே தட்டாமல் சுற்றுதா அப்படின்னு பார்க்கணும். சுற்றுச்சுன்னா உங்களுக்கு எல்லா பாத்திரத்துலையும் கரெக்டாக தண்ணி போயிட்டு க்ளீன். ஸோ தட்டுச்சுன்னா எந்த பாத்திரம் தட்டுது, என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. சரியா? அவ்வளோதான். இதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது தான். நம்ம கரெக்டாக இருக்கிற ஸ்பேஸை கரெக்டாக யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணோம்னா அவங்களுக்கு க்ளீனாக வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு கூட மேலே கரண்டியில் டீ வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இது மாதிரி வால் மாதிரி அதில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டிஷ்வாஷருக்குள்ள சோப்பு போதும். நம்ம இந்த மேலே இருக்கிற இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்ற தேவையில்லை. அதுலேயே நீங்கள் அந்த பேக்கெட் மாதிரி ஒன்று வரும். இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் அது 3 இது சேர்ந்துருக்கும். இந்த பாக்கெட் அப்படியே அதில் போட்டுட்டு டிஷ்வாஷரை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வேறு தனித்தனியாக எதுவும் மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். டிஷ்வாஷர் ஆன் ஆயிடும். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி டிஷ்வாஷர் மேலே ஒரு பேஸ்கெட் வச்சுருவேன். ஏன்னா நம்ம மிஷின் முடிஞ்ச உடனே நம்ம பாத்திரத்தை எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு சூடாக ஆவி வரும். நம்ம கை வச்சு பார்த்தோம்னா தெரியும். கொஞ்சம் திறந்து விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தை எடுத்து போட்டுக்கலாம். இல்லாட்டி பாத்திரம்லாம் பயங்கர சூடாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோன்ஸ்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பால் வடி கட்டுறது எல்லாமே க்ளீன் ஆகிடும்.
நீங்க கரெக்ட்டா வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, பாத்திரம் எல்லாமே நல்லா கிளீன் ஆகும்.